எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தலைமைக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. அவர் கையிலேயே ஒரு 70லேருந்து 90 தொகுதி ஜெயிக்கக்கூடிய தொகுதின்னு பட்டியல் வச்சிருக்காங்க. ரெட்டைலைக்கு பெரிய வேல்யூ இருக்கு. திமுக ஆட்சி மேல அதிருப்தி இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாலியல் பிரச்சனை, திமுக எதிர்ப்பு, அன்புமணியும் அதுல ரொம்ப தீவிரம் காட்டுறாரு. ஸோ இதுவே போதும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கூட்டணி தோற்கக்கூடிய வாய்ப்பு இன்னைய தேதிக்கு 40-50 தொகுதியில தெரியுது. அந்த இடத்த அதிமுக கால்குலேட் பண்ணுது. மீதி 74 தொகுதியை கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கும் போது அந்த 74 தொகுதியில எதை குறி வச்சு அடிக்கலாம் அப்படிங்கிறது தானே என்டிஏவோட பிளானா இருக்க முடியும். சின்ன சின்ன ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி தோல்வி நிர்ணயம் அதுல தொகுதிகள், அந்த இடத்த அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. 70 தொகுதி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப குட்டி வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிற தொகுதி, தோக்குற தொகுதி. 200 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா என்ன, 20,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா என்ன, ஒரு சீட்டு போச்சுல. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பாஜக அவர் காங்கிரஸுக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறார். 28க்கு மேல கொடுக்கணும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தலாசு ஷாம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரம்லானுடைய திறப்பு நிகழ்ச்சியை இன்னைக்கு தாவேகா வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக தாவேகாவுக்கு இப்போ நீங்களே சொல்லும்போது கூட சொன்னீங்க, எடப்பாடியோட கணிப்பு பாஜக எதிர்ப்போட்டுகளை அவர் பிரிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்கை தாவேகாவால பெற முடியுமா? திமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டுகளை விஜயால் பிரிக்க முடியுமா? இஸ்லாமியர்கள் வாக்கை இஸ்லாமியர்கள் வாக்கு பிரிக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னா, அவங்க பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரே உணர்வோட ஓட்டு போடுறாங்க. விஜய்க்கே அந்த நோக்கம் இருக்குதாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஆனால் அவர் கிறிஸ்டின் ஓட்டு கொஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறாரு. குறிப்பாக தலித் கிறிஸ்டின் ஓட்டு அது கன்னியாகுமரி தொகுதிகளில் ஒர்க் அவுட் ஆகும். அந்த பாலிசி அங்கே மீனவர்கள் ஓட்டும் ஒர்க் அவுட் ஆகும். அது கன்னியாகுமரி ஒரு 6 தொகுதி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி பார்டரில் இருக்கிற தொகுதிகள் ஒரு 6, 12 தொகுதி, 13 தொகுதியில் இந்த ஓட்டு வங்கி இருக்குங்க. அதாவது சர்ச்சஸ் இருக்கு, அதில் சர்ச்சு கண்ட்ரோல் இருக்கு, அந்த ஓட்டு வங்கி இருக்கு. நீங்கள் பெரம்பூர் பகுதியவே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பக்கத்துலேருந்து மைக்ரேட் ஆகி அங்கே தங்கி இருக்கவங்க இருக்காங்க. அண்ணாச்சிகள் இல்லை வேற கிறிஸ்தவர்கள், சர்ச்சுகள் எல்லாமே அங்கே இருக்கு, பெரம்பூரில் இருக்கு. இதுதான் அவங்களோட இன்டர்னல் சர்வே இதான் சொல்லுது. அவங்க ஒரு ஆப் வச்சுருந்தாங்க, டிவிகே ஆப். அதில் பெரம்பூரில் மட்டும் 45,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, புள்ளிவரம் சொன்னாங்க. இருக்கலாம், 45,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்கலாம். 45,000 பேரில் எவ்வளோ பேர் ஏற்கனவே இருக்கிற கட்சியில் இருக்கிற ஃபேமிலியில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் நீங்கள் ஒரு ஆப் போட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸு நீ சேர்ந்துருப்பா அப்படின்னு சொல்லி பையனை சேர்த்து விட்ருவாங்க, இல்லை பொண்ணை சேர்த்து விட்ருவாங்க. பின்னாடி எதுக்காவது யூஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை வச்சு நம்ம கணக்கு போட முடியாது. அப்போது பெரம்பூரில் இருக்கிற இஸ்லாமிய ஓட்டு வங்கியை விட பெரம்பூரில் இருக்கிற கிறிஸ்தவ ஓட்டு வங்கியை விஜய் அதை கவனத்தில் வச்சிருப்பார். அவங்களும் ஒரு கணக்கு இல்லாமல் களத்தில் இறங்க மாட்டாங்கல்ல. அவங்க கணக்குங்கிறது இதுவாக தான் தெரியுது. ஆனால் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியில் அது நடக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. என்னன்னா, பல தேர்தல்கள் புள்ளி விவரங்கள் திமுகட்டே இருக்கும், அதிமுகட்டே இருக்கும். வார்டு லிஸ்ட்டு திமுக இருக்கும், அதிமுக இருக்கும். வீட்டு லிஸ்ட்டு திமுக இருக்கும், அதிமுக இருக்கும். இப்போ எஸ்ஐஆர் லிஸ்ட் யார்கிட்ட இருக்கு? திமுக மட்டும்தாங்க இருக்கு, மட்டும்தான் இருக்கு. அதிமுக இல்லை. எஸ்ஐஆர் போஸ்ட் எஸ்ஐஆர் எப்படி ஓட்டரோட அந்த ஸ்ப்ரெட்டு மாறி இருக்குங்கிற லிஸ்ட்டு அவங்ககிட்ட தான் இருக்குது. தாவே கேட்டால் இருக்க வழியே இல்லை. ஏன்னா அவங்க ரெகனைஸ்டு பார்ட்டி இல்லை, அவங்களுக்கு பிஎல்ஏ லிஸ்ட்டு கிடையாது, பிஎல்ஏ ட்ரைனிங் கிடையாது. அப்போ எதை நம்புகிறாங்க? விஜய்ங்கிற அந்த நேமை நம்புகிறாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது, வந்தால் பெரிய எடுக்கும், கூட்டம் கூடும், அதெல்லாம் ஓகே தான். தொகுதி பாருங்கள், அது ஒரு குறுக்கு நெருக்கமாக போகிறது. மோட்டார் சைக்கிளில் தான் நிறைய தெருக்குள்ள அங்கே உள்ளே போக முடியாது, 2 வீலரில் தான் போக முடியும். அப்படியான ஒரு ஏரியா. ஸோ மெயின் ஏரியாவில் ஒரு ரோட் ஷோ வரலாம். ரோட் ஷோக்கு இப்போ அனுமதி இல்லை, எஸ்ஓபிக்கு அனுமதி இல்லை, எஸ்ஓபியில் ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை. இப்படி ப்ராக்டிக்கலாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ விஜய்க்கு எந்த தொகுதி சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, செமி ரூரல் ஏரியாவில் இருக்கிற தொகுதிகள் சூட்டபுளாக இருக்கும். இப்போ திருநெல்வேலி பார்டர், தூத்துக்குடி பார்டர், கன்னியாகுமரி, இதெல்லாம் சூட்டபுளாக இருக்கும். விஜயகாந்த் போட்டிட்டோம், விருதாச்சலம், விழுப்புரம், முதல் மாநாடு விற்கிற வண்டி தானே. முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் இதே ஓட்டு வங்கி இருந்தது. ஆனால் அந்த கூட்டங்கிறது எல்லா தொகுதியிலேருந்தும் வந்திருக்கும். விக்கிரவாண்டி கூட்டம் கன்னியாகுமரியிலேருந்தும் வந்திருக்கும். ஆனால் சூஸிங் த கான்ஸ்டியூன்சி அது ரொம்ப முக்கியம். எந்த தேர்தலையுங்க ஒரு நல்ல கேண்டிடேட்டு ராங் கான்ஸ்டியூன்சியில் மாட்டினா தோற்று போயிடுவார். பாமக இருக்குங்க, அவங்க இங்கெல்லாம் கொஞ்சம் செல்வாக்காக இருக்காங்க, அவங்க திண்டுக்கல்ல நின்னப்போ தோற்று போயிட்டாங்க. அவங்க இப்போ ஓபிஎஸ் இருக்காரு, அவர் அங்கே விட்டுட்டு தருமபுரியில் போய் நிற்பாரா? உங்களுக்கு டிக்கெட் தரோங்க, 4 டிக்கெட் தரோம், ஒன்று தருமபுரி, இன்னொன்று கிருஷ்ணகிரி, இப்படி சொன்னால் ஒத்துக்குவாங்களா?
சார் எல்லாருமே அவங்க செல்வாக்கான தொகுதி தானே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தாவேகாவுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க தேர்தலில் நின்னது இல்லை. ஸோ அவங்களுக்கான ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. அந்த விஜய்ங்கிற ஸ்டார்டம் மட்டும் நம்புறாங்க, நட்சத்திரத்தை மட்டும் நம்புறாங்க. நட்சத்திரம் அது பெரிய அளவுக்கு ரீச் ஆயிரும், அதே ஓட்டா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி சார், இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டாச்சு, தேர்தல் தேதியில் அறிவிச்சிட்டாங்க. சில நேர்காணலாம் தொடங்குறதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ இது வரைக்கும் திமுக அணியில் வந்து இன்னைக்கு கூட சிபிஐ கூட 5 தொகுதிகள் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க முடியுது. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இந்த கூட்டணி விஷயங்கள்ல, சீட்டுகள் விஷயங்கள்ல என்னதான் சார் நடக்குது? பாஜக அதிமுக சீட் பேரிங்ல என்னதான் நடக்குது? ஜெயலலிதாமா இருந்தா இதெல்லாம் முதல்ல அவங்க தான் முடிச்சிருப்பாங்க. இப்போ திமுக கூட்டணி பேலன்ஸ் இருக்கிற பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎம் 1, அது அநேகமாக இன்னைக்கு முடிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். தேமுதிக, விசிக, இவ்வளோதான். தேமுதிகவுக்கு அவங்க முதல்ல ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, அது இப்போ குறைக்கிறாங்க போல இருக்கு. அது இன்னும் வந்து அவங்க பிரேமலதாமா இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் வேற. ஸோ ஒன்றும் சரியாக டிசைட் பண்ண மாதிரி தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், அவங்க திமுக கூட்டணியில் தான் இருந்தாங்கன்னு, ஏன்னா அவங்க ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. அப்போ மொத்தத்தில் வெள்ளிக்கிழமைக்குள்ள திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருன்னு தான் நினைக்கிறேன். அதாவது தொகுதி எண்ணிக்கை. அப்புறம் இருக்க ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க்கு, இன்னின்ன தொகுதின்னு இருக்க, அது மாபெரும் கஷ்டம். அங்கே இருக்க 20க்கு மேற்பட்ட தொகுதி கட்சிகள் அமைப்புகள் இருக்கு. எல்லாரும் ஒரே தொகுதியை கேட்பாங்க. அதெல்லாம் அடுத்த கட்ட தலைவலி. இப்போதைக்கு நம்பரை டிசைட் பண்ணிடுவாங்க வெள்ளிக்கிழமைக்குள்ள. அதிமுக வெள்ளிக்கிழமைக்குள்ள நம்பர் டிசைட் பண்ணுமா தான் பண்ணாது. ஏன்னா பியூஷ் கோயல் 2-3 தடவை முயற்சி பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான அதுக்கு பிடி கொடுத்து பேசலை. எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தலைமைக்கு ஒரு பெரிய இது வேல்யூ இருக்கு, ரெட்டைலைக்கு பெரிய வேல்யூ இருக்கு, யார் வந்தாலும் யார் போனாலும் நம்ம இந்த இது திமுக ஆட்சி மேல அதிருப்தி இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாலியல் பிரச்சனை. ஆனா அது சரியாவே வராதுங்கிறது என் கருத்து. என்னன்னா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாலியல் பிரச்சனை, இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட செய்திகளுக்கு, விமர்சனங்களுக்கு எல்லாம் சூட் ஆகும். தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அப்படியே அன்றாட பிரச்சனையை பார்ப்பாங்க. அன்றாட பிரச்சனையை பார்ப்பாங்க. கேண்டிடேட் நமக்கு ஏத்த கேண்டிடேட்டான்னு பார்ப்பாங்க, நம்ம ஆளான்னு பார்ப்பாங்க, எவ்வளவு ரூபான்னு பார்ப்பாங்க. எல்லாம் பெரும் பெரும் கஷ்டங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், அது தெரியாமலாம் இருக்காது. ஏன்னா அவர் ரொம்ப சீனியர் பொலிட்டீஷியன். அப்போ அவர் எதை நம்புறாரு அப்படின்னா, அவருக்குன்னு அவரோட ஏரியா, அவர் ரிட்டைலைக்குன்னு சில நிறைய தொகுதிகள் இருக்கு, குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருக்கு. அப்புறம் டாக்டரோட அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களோட வீச்சு வந்து சேலத்தில் இங்கே எல்லாம் பலவீனமாயிருச்சு. அன்புமணியோட இதுவே போதும், அன்புமணி தான் பாமக அப்படி வந்து இபிஎஸ் நினைக்கிறாரு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் வந்து இந்த நாமக்கல் மாதிரியான மாவட்டங்களில் இருக்கிற வன்னியர் ஓட்டு வங்கியை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு அன்புமணியே போதும்னு அவர் நினைக்கிறார். திமுக எதிர்ப்பு, அன்புமணியும் அதில் ரொம்ப தீவிரம் காட்டுறாரு. ஸோ இதுவே போதும். அப்போ எடப்பாடியோட கணக்கு, அவர் கையிலேயே வந்து ஒரு 70லேருந்து 90 தொகுதி ஜெயிக்கக்கூடிய தொகுதின்னு பட்டியல் வச்சிருக்காங்க. மிச்ச தொகுதிகள் இப்போ டெல்டா, தென் மாவட்டங்கள், சசிகலாமாவோட கட்சி 2000-3000 பிரிச்சா கூட அதிமுக அடி வாங்கும். அந்த இடத்துல அவங்க கேர்ஃபுல்லாக காய் நகர்த்துவாங்க. அதிமுக ரொம்ப கேர்ஃபுல்லாக காய் நகர்த்த வேண்டிய கட்டாயம் வரும். திமுகவுக்கும் அதே சிக்கல் வரும். ஏன்னா அவங்க போன தடவை இந்த தடவை குறைச்சி தான் நிற்க முடியுங்க. 160 தான் வரும் திமுகவா நிற்கிறது. ஒரு கால்குலேஷன் போட்டு நான் பார்க்கும்போது 155லேருந்து 160 தொகுதி தான் திமுக. ஒரு 10 தொகுதி 12 தொகுதி உதயசூரியன் நிற்கும். அப்போ திமுக எத்தனை தொகுதியை ஜெயிக்க முடியும்? திமுகவா 160னா 150 கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு முதலமைச்சர் நினைக்கிறதாக செய்திகள் வருது. அப்படின்னா பிராக்டிகல் ரியாலிட்டியில் 125லேருந்து 135 தொகுதிக்குள்ள தான் ஜெயிக்க முடியும் திமுகவா. திமுக மட்டும். கூட்டணி கட்சிகளோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு வின்னபிலிட்டி எப்போதுமே கம்மியாக தான் இருக்கு எல்லா தேர்தலையும். இப்போ 25 தொகுதி காங்கிரஸ் கொடுத்தா 18 தான் ஜெயிக்கிறாங்க போன தேர்தலில். இந்த தடவை 28. அந்த 18 தொகுதி ஜெயிக்கிறதே கஷ்டப்படுவாங்க. அப்போ காங்கிரஸே வந்து கூட்டணியில் மிச்சம் இருக்கிற தொகுதியில் 10 தொகுதி லாஸ் வந்துடும். 10 15 கூட வரலாங்க காங்கிரஸ் கட்சி மட்டும். அந்த இடத்த அதிமுக கால்குலேட் பண்ணுது. அவங்க நிற்கிற தொகுதியில் நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு ஈஸின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ திமுக 160 தொகுதியில் நின்று மீதி 74 தொகுதியை கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கும்போது, அந்த 74 தொகுதியில் எதை குறி வச்சு அடிக்கலாம் அப்படிங்கிறது தானே என்டிஏவோட பிளானாக இருக்க முடியும். இப்போ காங்கிரஸ் தோத்தா பிஜேபி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அப்போ காங்கிரஸ் தொகுதியில் பிஜேபி ஃபுல் அண்ட் ஃபுல் பணத்தை இறக்கி வேலை பார்க்கும். அப்போ காங்கிரஸுக்கான வெற்றி வாய்ப்பு ஒரு 10 தொகுதியிலேயோ 15 தொகுதியிலேயோ குறைஞ்சா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதில் குறையும். இப்போ 2 கம்யூனிஸ்ட் கட்சி 2 பேரும் சேர்ந்து 12 தொகுதி வாங்கிட்டாங்கன்னு வைங்க. 12 தொகுதியில் அவங்க கண்டிப்பாக வந்து 3-4 தொகுதியில் தோற்று போயிடுவாங்க, ஜெயிக்க முடியாது. அப்போ கூட்டணி தோற்கக்கூடிய வாய்ப்பு
இன்னைய தேதிக்கு வந்து 40-50 தொகுதியில தெரியுது. அதாவது ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் தான் நான் நினைக்கிறேன். ஆனா ரெடியூஸ்டு ஸ்ட்ரென்த் ஆயிரும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணும் திமுக? எப்படின்னா, இந்த சின்ன சின்ன ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி தோல்வி நிர்ணயம் ஆகுதுல தொகுதிகள், அந்த இடத்த அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. 70 தொகுதி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப குட்டி வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிற தொகுதி, தோக்குற தொகுதி. இந்த 70 தொகுதியில அந்த வாக்கு வித்தியாசத்தோட அளவை திமுக ஓவர் கம் பண்ணிருச்சுன்னு வைங்க. 200 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா என்ன, 20,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா என்ன, ஒரு சீட்டு போச்சுல. வென்றவன் சொன்னால் சீட்டு கணக்கு, தோத்தவன் சொன்னால் சதவீத கணக்கு. சதவீத கணக்கு தான் நீங்க சொல்லிட்டே கிடக்கணும். அப்படின்னா அவங்க வந்து டிவிகேல ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் யாரு என்ன ஏதுன்னு பாரு, அவரை வந்து எப்படி வந்து ஆஃப் பண்ணலாம், இப்படி போவாங்க. எல்லா தேர்தலையும் அது உண்டுங்க, நம்ம எதிராளியை ஆஃப் பண்றது. அது வந்து திமுக பெரிய பழம்பெருங்கட்சி. இன்னும் சொல்ல போனா டிவிகேலேயே எத்தனை பேர் திமுக ஃபேமிலியிலேருந்து இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அதிமுகவும் அதே டெக்னிக் தான் கையாளும். அதான் சார், இப்போ தேமுதிக, இப்போ விசிகாவோ சிபிஎம்மோ இதுவரையும் தேர்தல் அந்த சீட்டு இழுபறி நடப்பதற்கு தேமுதிக எவ்வளவு சீட்டு இருக்கிறது அது தெரியாதோடைய வெளிப்பாடு. தேமுதிக விட எங்களுக்கு குறைச்சி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்துல தான் இது இழுபறியா நிற்குதா? தேமுதிக விசிக எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே தொகுதி தாங்க கிடைக்கும். நம்பர் ஒன்றா தான் இருக்கும். 8, 9ன்னு சொல்லுவாங்களே தவிர, தேமுதிகவுக்கு இப்போ ஒன்றுமே இல்லைங்க. சிபிஐ அவங்க பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. கடைசியில் 5 தொகுதி தான் இன்னைக்கு 6க்கு 5ன்னு ஆகிப்போச்சு. அப்போ சிபிஎம்முக்கும் கிட்டத்தட்ட அதே லெவல் தான் வரும். ஒரு தொகுதி வேணா முன்ன பின்ன இருக்கலாம். விசிகா தான் கூட எதிர்பார்க்கும். சிக்கல் வந்து விசிகேட்ட, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில இடங்கள்ல இருக்கிற அவங்க ஓட்டு வங்கி விஜயை காம்பீட் பண்ணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுகவே 14 தொகுதியில கம்மியாக தான் நிற்க போகுது. போன தேர்தலை விட இந்த தேர்தலில் 10, 13 தொகுதி கம்மியாக தான் நிற்க போகுதுங்கும் போது எல்லாரும் அந்த அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. காங்கிரஸுக்கு 3 தொகுதி கூட, அது வந்து கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு. திமுக மன கஷ்டமா தான் இருக்கு. என்னத்துக்கு 3 தொகுதி கூட கொடுக்கணும், இவங்களுக்கு எல்லா வேலையும் நம்ம தானே பார்க்க வேண்டியது இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அது வேற வழி இல்லைங்க. என்னன்னா, இந்த கணக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு தாங்க, புதுசு ஒன்றும் கிடையாது. அப்ப நம்ம கிட்ட நம்மளா ஜெயிக்கக்கூடிய தொகுதி 120, 130 தான் இருக்குங்கிறது திமுகவுக்கும் தெரியும். அப்போ எதை எய்ம் பண்றோம் நம்ம? 500 ஓட்டு 1000 ஓட்டுல வெற்றி தோல்வி அமையக்கூடிய தொகுதியை எய்ம் பண்றோம். அப்படின்னா காங்கிரஸ் ஓட்டு தேவைப்படுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு த்ரூ அவுட் தமிழ்நாடு 2000 ஓட்டோ 3000 ஓட்டோ இருக்கும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி பார்டர் அதை விட்டுருங்க. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் 2000 ஓட்டு 3000 ஓட்டு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும்ல. அப்போ சின்ன ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி தோல்வி அமையக்கூடிய தொகுதியை நம்ம கைப்பற்றணும்னா ஓவராலா டேலி கூடிரும். அதுலதான் அவங்க 200ங்கிற அந்த டார்கெட் சொல்றாங்க. 200 டார்கெட்டுக்கு 180க்கு மேல திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலே 200 டார்கெட்டை நோக்கி போயிருவாங்கல்ல. சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இந்த சீட்சாரிங் நடக்காம இருக்கிறதுக்கு, இது வெளியில் தெரியாம இருக்கிறதுக்கு இப்போ பாஜக எவ்வளோ தொகுதியில் டிமாண்ட் பண்றாங்க? எடப்பாடி எதை மறுக்கிறார் சார்? எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பாஜக அவரு காங்கிரஸுக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. 28க்கு மேல கொடுக்க மாட்டாரு. 25க்குள்ள நிறுத்த பார்ப்பாரு. அவ்வளவுதாங்க முடியும். சரி, இதே கணக்கு அப்படியே உள்டாவ போட்டு பாருங்க. 160, 170 தொகுதியில் அதிமுக நின்று தானே ஆகணும் ரெட்டையில. அப்ப மீதி 170ல நிக்கிறாங்கன்னு வைங்க ரெட்டையில. மீதி 64 தொகுதி. 64ல கிட்டத்தட்ட 18 தொகுதி பாமக கமிட்டட். 64ல 18 போச்சு. அப்படின்னா 46 தான் மிச்சம். 46ல கிட்டத்தட்ட 10 தொகுதி 1 சீட்டு 2 சீட்டு கட்சிக்கு போயிருச்சு. 36 தான் மிச்சம். 36ல 26 தான் அவர் பிஜேபிக்கு ஆஃபர் பண்ணுவாரு. அதுக்கு மேல எப்படி வரும்? அப்ப பிஜேபி விரும்புற தொகுதி அதெல்லாம் ஒரு சிக்கல் வரும். அதுல பொதுவாகவே வந்துங்க, நம்மகிட்ட கட்சி எண்ணிக்கை கூட கூட மிக இயல்பாகவே வந்து தொகுதியில வந்து தொகுதி பங்கீடும் சிக்கலாக தான் இருக்கும். எண்ணிக்கை டிசைட் பண்றதும் சிக்கலாக தான் இருக்கும். இன்னும் தொகுதின்னு ஐடென்டிஃபை பண்றதும் சிக்கலாக தான் இருக்கும். ஆனா கட்சி எண்ணிக்கை குறையக்கூடாதுன்னு 2 கூட்டணியுமே விரும்புது. என்ன காரணம்னா, இந்த 1000 ஓட்டு 2000 ஓட்டு கணக்கு தான் காரணம். காங்கிரஸுக்கு இவ்வளவு நம்பர்னு கேட்டா ஒரே விட தான். சின்ன ஓட்டு வித்தியாசம் கூட வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குதுங்கிற அந்த ஒரே விடை தான். சார், நிறைவாக கேட்க வருது, கனிமொழி அவர்கள் இது வரைக்கும் தேசிய பாலிடிக்ஸில் இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் அவங்க வந்து விருப்ப மனு பண்ணதாகவும், மாநில பாலிடிக்ஸை நோக்கி அவங்க வரப்போகிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் சில பகுதிகளில் நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. கனிமொழி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கோ அவங்க அதாவது ஸ்டேட் பாலிடிக்ஸை நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவாக தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி செய்திகளை நானும் படித்தேன். கனிமொழியமா நேரா போட்ட மாதிரி தெரியல. அவங்க சார்பாக நிறைய பேர் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவங்க ஏன் வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, டெல்லியில வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஃபேஸ் தேவை. ஒரு காலத்துல அது முஸ்லிம் ஐயாவா இருந்தாரு. அவர் எல்லா தலைவர்களோடும் நல்ல டச் வச்சிருப்பாரு. டெல்லி பத்திரிகையாளர்களோட டச் வச்சிருப்பாரு. ரொம்ப முக்கியங்க. டெல்லியில வந்து பத்திரிகையாளர்களோட மீடியாவோட டச் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கனிமொழி அவர்கள் தான்
இன்றைய தேதிக்கு அந்த இடத்த ஃபில்லப் பண்றாங்க. டிஆர் பாலா அண்ணனுக்கு வந்து வயசும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. 80+ போயிட்டாரு அவரு. அப்படி அவரும் எம்பி டேர்ம் இருக்கு. கனிமொழி அவர்களுக்கும் எம்பி டேர்ம் இருக்கு. ரெண்டாவது இப்போ ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்களோட எல்லாம் பேசக்கூடிய ஒரு டச் வந்து கனிமொழி அம்மாவுக்கு தான் இருக்கு. அதனால வந்து அவங்க மாநில அரசியலுக்கு வருவாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம். மாநில அரசியல்ல இன்னொரு இது என்னன்னா, ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி அப்படிங்கிற அந்த ஒரு இது செட்டப் வந்துருச்சு. இப்போ நீங்க விஜய் அண்ணான்னு சொன்னா அங்க திமுக உதய் அண்ணான்னு சொல்றாங்க. இப்போ உதயநிதி வந்து அதுக்கேற்ற வேலையும் பார்க்குறாரு. அவர் ஸ்டேட்டுக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்றாருங்க. அதனால ஒரு நாளைக்கு 3 மீட்டிங் அவரும் போறாருல. கடுமையான உழைப்பு தெரியுதுல்ல. முதலமைச்சர்ட்டையும் உழைப்பு தெரியுது, உதயநிதிட்டையும் உழைப்பு தெரியுது. அப்போ இன்னொரு நபராக கனிமொழி அம்மா வந்தாங்க அப்படின்னா அது இன்டர்னல் காம்படிஷன் மாதிரி ஆயிரும். எனக்கு என்னமோ அது நடக்கிற மாதிரி தெரியல. சரிங்க சார். பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி.